இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் அதிகாரம் 10 வசனம் 1. அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பிரியமானவர்களே, ஜெபத்தினால் வருகிற ஆசீர்வாதத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இன்றைக்கு ஜெபத்தினால் கிடைக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, ஜெபம் வரங்களையும் வல்லமைகளையும் பெற்றுக்கொள்ள வைக்கிறது. எந்த அளவிற்கு நம்ம தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கிறோமோ அந்த அளவிற்கு நமக்கு கிருபைகள், வரங்கள், வல்லமைகள், அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருவார். தேவ சமூகத்துல காத்திருந்து கிருபைகளையும் வரங்களையும் நம்ம பெற்றுக்கொள்ளுகிறது அவசியம். ஆண்டவர் அநேக வரங்களை வேதத்துல வைத்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். வாஞ்சையோடு தாகத்தோடு தேவ சமூகத்துல காத்திருந்தாக வரங்கள் வல்லமைகளை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். நீங்க ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்கும், அசுத்த ஆவிகள் ஓடும், வியாதியஸ்தர்கள் மேல கைகளை வைக்கும் போது அற்புதம் நடக்கும், தீர்க்க தரிசன வரங்களை கர்த்தர் கொடுப்பார், அற்புதங்கள் செய்கிற சக்தியை கர்த்தர் கொடுப்பார், குணமாக்குற வரங்களை கொடுப்பார், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிற வரங்களை ஆண்டவர் கொடுப்பார், வசனத்தை போதிக்கிற வரம், அறிவை உணர்த்துகிற வசனம், பற்பல பாஷைகளை பேசுகிற வரங்களை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுப்பார். எப்படி பெற்றுக்கொள்ளணும்னா, தேவ சமூகத்துல அதிகமாய் காத்திருந்தால் மட்டும்தான் இந்த கிருபைகளை பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கெல்லாம் ஒண்ணும் கிடைக்காது, நான்லாம் அதுக்கு தகுதியே இல்லைன்னு ஒரு நாளும் சொல்லாதீங்க. ஆண்டவருடைய சமூகத்துல அமர்ந்தாக அவர் கிருபைகளை கொடுப்பார், அவர் அற்புதங்களை செய்யக்கூடிய சக்தியை உங்களுக்கு தருவார். பிரியமானவர்களே, ஆண்டவரோடு கூட இருந்த சீஷர்கள், இயேசுவோடு இருந்தவர்களுக்கு இயேசு அதிகாரத்தை கொடுத்தாரா. அசுத்த ஆவிகளை துரத்துகிற அதிகாரம், வியாதியின் மேல அதிகாரம், நோய்களை குணமாக்குகிற அதிகாரத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். சீஷர்களுக்கு கொடுத்து அதிகாரப்படுத்தி இந்த உலகத்துக்குள்ளாக அனுப்பி வச்சார். பிரியமானவர்களே, ஏசப்பா உங்களுக்கும் கொடுக்கணும்னு விரும்புகிறார். இவ்வளோ பலவீனத்தோடு இருக்கிறீங்க, உங்க குடும்பத்துல யாரோ எப்படிப்பட்ட பலவீனத்தோடு இருக்கிறாங்க, உங்களுக்கு அந்த கிருபைகள் இருந்தா விசுவாசத்தோடு நீங்க ஜெபிச்சீங்கன்னா அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். என்ன விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், அவைகளை பார்க்கலும் பெரிய காரியங்களை செய்வான் ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு. உங்களால செய்யக்கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லைன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு, உங்களால எல்லாம் முடியும்னு சொல்லியிருக்கிறாரு. பிரியமானவர்களே, அப்பாவுடைய சமூகத்துல அமருங்க. ஜபம்தான் வல்லமையையும் வரங்களையும் பெற்று தருகிறது. ஜெபிப்போம். நீங்க நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, நீ தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. ஜெபிக்கிற கிருபைகளை தாருங்க, வரங்கள் வல்லமைகளை தாருங்க. கர்த்தருக்காக வைராக்கியமா எழும்பணும் ஆண்டவரே. வாஞ்சையோடு தாகத்தோடு எனக்கு வரங்கள் வேணும், எனக்கு கிருபைகள் வேணும், எனக்கு அபிஷேகம் வேணும் என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கிருபைகளை ஊற்றுங்கப்பா, அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா, வரங்களை ஊற்றுங்கப்பா, வல்லமைகளை ஊற்றுங்கப்பா. கர்த்தர் பயன்படுத்துகிறபடியினால ஸ்தோத்திரம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தடைகள் மாறட்டும், கர்த்தர் பலத்த காரியங்களை செய்வீராக. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நடத்துகிறபடியினால ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கற்பனைகளை ஆசீர்வதிங்க. எசப்பா, நீ தாங்கி நடத்துகிறபடியினால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய விசேஷ தனியான கிருபைகளை தாருங்க. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நடத்துங்க. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார், கிருபை வரங்களை தந்து உங்களை பயன்படுத்துவார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, இந்த ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது எங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.